ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் சூர மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்காக 1 கிலோ சூர மீன் நான் எடுத்திருக்கேன். இதுதான் சூர மீன். இது கடல் மீன் தான். இது நான் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வரேன். இப்போ மீன் நான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு மீன் குழம்பு செய்யலாம். அதுக்காக கொஞ்சம் மசாலா எல்லாம் தயாரிக்க வேணும். அது ஒன்னொன்னா பின்னாடி நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா சூடி பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி நான் அதுல தேவையான தேங்காய் எண்ணெய் அதுல ஊத்திக்கிறேன். நாங்க தேங்காய் ஆயில் தான் இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும் போது யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் தான் நான் ஊத்தி இருக்க. எண்ணெய் மேக்சிமம் நாங்க கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். எண்ணெயை நல்லா சூடாகட்டும். அதுக்கு பின்னாடி முழுசா வெந்தயம் அதுக்கு பின்னாடி போடுறேன். வெந்தயம் லைட்டா ஒன்று வறுத்து வர வரைக்கும் நம்ம இப்படி கிளறிட்டு இருக்கணும். கேரளாயில ஓரோ இடங்களிலும் ஓரோ விதமாய் தான் மீன் குழம்பு செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செஞ்சிடும். ஒரு சிலர் கடுகு தாளிச்சிடும். ஆனா நான் கடுகு மீன் குழம்புல போடாது. இப்படிதான் வெந்தயம் மட்டும்தான் போடுவான். வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி சின்ன வெங்காயம் நைஸா கட் பண்ணிட்டு அதுக்குள்ள போடலாம். இதே நல்லா ஃப்ரையா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்குள்ள போடலாம். பின்னாடி நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் போட்டிருக்குது. எல்லாத்துக்கும் நான் மேக்சிமம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலரை கட் பண்ணியே போடுவான். ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் இதுதான் பிடிக்கும். அதனால எல்லாத்துலயும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு கூட நம்ம உப்பு போடலாம். தேவையான அளவில் உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வணங்கட்டும். அதுக்கு இடையில நமக்கு இன்னொரு இது பண்ணணும். கொஞ்சம் சிம்மில் வச்சதுக்கு அப்புறம் இதே ஒரு இந்த ஸ்பூனில் 6 ஸ்பூன் வரமிளகாய் தூள் நான் எடுத்திருக்குது. இதுக்கு கூட 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கு. இது நம்ம மீன் குழம்புக்கு மசாலா. இதுதான். இதுக்கு இடையில நம்ம ஃபர்ஸ்ட் வெந்தயம் போடலைன்னா மட்டும் வெந்தயம் தூள் பண்ணி இதுல போடலாம். வெந்தயம் ஃப்ரை பண்ணிட்டு தான் தூள் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட்ல நம்ம வெந்தயம் போட்டதுனால தூள் இதுல போட தேவையில்லை. இப்ப வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள். ஒரு சிலர் வரமிளகாய் தூளுண்ட கூட கொத்தமல்லி தூள் போட மாட்டேன் மீன் குழம்புக்கு. ஆனா கொஞ்சம் கிரேவி திக் ஆகிறதுக்காக நான் இப்படி கொத்தமல்லி தூள் போட்டு இருக்குது. இதை கொஞ்சம் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம்.
எதுக்குன்னு வெச்சா தீஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தான். கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு இப்படி பேஸ்ட் ஆக்கி இதுல போடலாம். இப்படி பேஸ்ட் ஆக்கியா சீக்கிரம் இந்த பவுடர் இந்த வரமிளகாய் தூள் ஒன்றும் தீஞ்சு போகாம இருக்கும். நல்லா வணங்கி வந்துடும். வணக்கி எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி எடுத்தால் கிரேவியும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். டைரக்டாக நமக்கு வரமிளகாய் தூள் அப்படியே போட்டுக்கலாம், இப்படியும் செய்யலாம். நான் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நம்முடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த ப்ரௌன் கலர்ல வந்துடுச்சு. இப்போ நமக்கு கரெக்டா இந்த பேஸ்ட் இதுக்குள்ள போடலாம். நல்ல ஹை ஃப்ளேமிலே வச்சு வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி எல்லாம் வத்தி ட்ரை ஆயிடும். இந்த கிரேவி நல்ல ட்ரை ஆகணும். அப்போதான் இந்த தூளிന്റെ எல்லாம் பச்சை வாசம் போய் நல்ல தூளெல்லாம் நல்லா வணங்கி வந்துடும். இப்படியே தான் வரணும். இப்படி நல்லா வணக்கி எடுத்துக்கணும். அது அப்படியே இருந்து வணங்கட்டும். அதுக்கிடையில நாங்க இந்த மாதிரி புளி தான் யூஸ் பண்ணோம். இதுக்கு கொடம்புளி என்னதான் மலையாளத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல எப்படி என்ன சொல்லுவோம்னு எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட்ல எழுதி விடுங்க. எனக்கு தெரியாது. இது குடம்புளின்னு தான் நாங்க சொல்லுவாங்க. இதை தண்ணியிலே ஊற வச்சு கழுவி ஊற வச்சது தான். இது அப்படியே இந்த பேஸ்ட்ல அப்படியே போடலாம். இந்த கிரேவியில இதையும் சேர்த்து நமக்கு வணக்கி எடுக்கலாம். கடைசியில இப்படிதான் வரும். நம்ம தண்ணியை ஊத்தி தான் செஞ்சிருக்குது. அந்த தண்ணி எல்லாம் வத்தி இப்படியே தான் வரும். அப்புறம் இதுல தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். நிறைய தண்ணி ஊத்த தேவையில்லை. இந்த மீன் வேகத்துக்கு மட்டும் இருக்கிற தண்ணி. செமி கிரேவியில தான் நம்ம இந்த மீன் குழம்பு செய்வாங்க. நிறைய தண்ணி ஊத்தி மீன் குழம்பு செய்யாது. இதுதான் நல்லா இருக்கும். இவ்வளோ போதும். இந்த தண்ணியை நமக்கு கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு மூடியை வச்சு அடைச்சு வச்சிருந்தா சீக்கிரமா இந்த கிரேவி கொதிச்சு வந்துடும். நம்ம மீன் குழம்பின் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இனி நமக்கு அதுக்குள்ள மீன் போட்டுக்கலாம். எல்லா மீன் பீஸுக்கும் மேல இப்படி கிரேவி மூடி நிக்கிற மாதிரி இவ்வளவுதான் தண்ணி வேணும். இதே போதும். இதுக்கு மேலே நமக்கு கருவேப்பிலை இப்படியே கொஞ்சம் போட்டு அப்புறம் வேக வைக்கலாம். சிம்ல போட்டு வேக வச்சா போதும். இந்த மீனிலிருந்து தண்ணி கொஞ்சம் இறங்கும். அதனால இவ்வளவு தண்ணியே போதும். மூடி வைக்கலாம். நம்ம மீன் குழம்பு பாதி வெந்துடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். அதுக்காக இப்படி ஒன்று சுட்டிச்சு விடணும். இப்படி தண்ணி நல்லா வத்தி வரணும். நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி இப்படிதான் வேணும். இவ்வளோ போதும். தண்ணியா வரக்கூடாது. இதுக்கு மேல கொஞ்சம் தேங்காய் ஆயில் அப்படியே ஊத்திக்கலாம். போதும். பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியா நம்மட கேரளா ஸ்டைல் சூர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.